வணக்கம். என் பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு. நான் கோயம்புத்தூரில் ஆட்டோ ஓட்டுறேன். நான் அந்த ஆட்டோ ஓட்டுற தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் ஓட்டியிருக்கேன் கடந்த ஒரு 2 வருஷ காலமாக. எனக்கு ஆட்டோக்கு என்ன ஃபேர் போடணும் வைக்கணும் என்னன்னு தெரியாது. கடந்த இந்த ஒரு 1.5 வருஷ காலமாக வந்து பார்த்திங்கன்னா பெர்மிட்டில் என்ன போட்டிருக்காங்களோ அந்த ஃபேர் தான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த பெர்மிட்டில் வாங்கிட்டு ஃபேர் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ காசு எடுத்து வைக்கணும், ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே காசு எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், பெட்ரோல் காசு கேஸுக்கு சிஎன்ஜி வண்டி தான் வச்சுருக்கேன். சிஎன்ஜிக்கு பைசா எடுத்து வைப்பேன், மற்ற பைசா ஃபுல்லாக செலவு வச்சுருவேன். வீட்டுக்கு கொடுப்பேன் செலவு. வண்டிகளை பற்றி யூடியூப்பில் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ பஜாரில் வந்து பார்த்திங்கன்னா புது வண்டியோட சின்ன சின்ன ரிப்பேர் எப்படி பண்ணுறது இந்த மாதிரி வீடியோலாம் இருந்தப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மூலமாக இந்த ஆட்டோ பஜார் ஆப்பை வந்து நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு இது ரொம்ப உதவியாக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு ஒரு ஃபேர் வாங்கணும், ஒரு 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 டக்குன்னு ஒரு ஏரியா போக சொல்கிறாங்க எவ்வளோ ஃபேர் வாங்கணும் அப்படின்றப்போ முன்னாடியெல்லாம் நான் வந்து இவங்கள்ட்ட ஃபோன் போட்டு கேட்டு எவ்வளோ வாங்கலாம் என்ன வாங்கலாம், இல்லை அப்படி இல்லைன்னா 10 கிலோமீட்டர் கணக்கு பண்ணி 12 ரூபா 25 ரூபான்னு போட்டுட்ருந்தேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் கால்குலேட்டர்னு ஒன்று இருந்தது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. அந்த ஃபேர் கால்குலேட்டர் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனு, வியர் அண்ட் டியருக்கு இவ்வளோது, பெட்ரோலுக்கு இவ்வளோது, டிரைவர் சம்பளத்துக்கு இவ்வளோது, இதெல்லாம் போக உங்களுக்கு வந்து ஏர்னிங் எவ்வளோ. அப்போ எனக்கு கரெக்டாக தெரியுது நான் எனக்கு எவ்வளோ எடுத்துக்கிறது ஒரு நாளைக்கு, பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் காசு வந்து ஏர்னிங்லேருந்து எடுத்து வைக்கிறது, ப்ளஸ் இந்த ஏர்னிங்கில் வீட்டுக்கு கொடுக்குறது எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னால வந்து பிரித்து பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கு. ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு. யூஸ்வலாக இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த மீட்டர் தான், அந்த வண்டியோட வர மீட்டர் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் 18 ரூபான்னு அப்படின்னு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 50 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஃபேர் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட் ட்ரிப் அடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம உண்மைக்கு ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ பஜார்லேருந்து இருக்க ஒரு பரமசிவம் அவரும் வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அவர் வீடியோ நான் யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன், எது என்ன எதுன்னு சொல்லியிருக்காரு. இப்படி வந்து ஆட்டோ ஓட்டுற தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணி கொடுக்குறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது. இவர் வந்து இப்படி ஒரு ஆட்டோ பஜார் இந்த மீட்டர் ஆப்பு இந்த இது ஃபேர் இதெல்லாம் கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒன்று. அது ரொம்ப நன்றி மிஸ்டர் பரமசிவம் அவர்களே.